வணக்கம். கதை கேட்க வந்த வாசகர்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் ஜி.ஆர். சுரேந்தர்நாத் எழுதின கனா கண்டேனடி அப்படிங்கிற காமெடி சிறுகதையை பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வித்தியாசமான ஒரு கனவு விடிய காலையில் வந்திருக்கு. கனவுலையும் விடிய காலையில் தான். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலோட தெப்பக்குளத்து படிக்கட்டில் நான் உட்காந்துருக்கிறேன். எனக்கு கிட்ட பாட்டு பாடவா ஜெமினி கணேசன் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. பொரி உருண்டையை வச்சுக்கிட்டு தெப்பக்குளத்து மீன்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. மீன்கள் கூட்டம் கூட்டமாக வந்து பொரிகளை தின்னுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்க்கறதுக்கு அந்த காட்சி அற்புதமாக இருந்துச்சு. உன் பேர் என்ன அப்படின்ட்டு ஜெமினி பொரி உருண்டை ஒன்று என்கிட்ட நீட்டுறாரு. நான் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பொரி உருண்டையை வாங்கி வாயில் வச்சு கடிக்கிறேன். நீ திங்கிறதுக்கு இல்லை, மீனுக்கு போடு பறக்கா வெட்டி அப்படின்னு ஜெமினி கடுமையான குரலில் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு பொரி உருண்டையை உடைச்சு மீன்களுக்கு போடுறேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிறாரு ஜெமினி. ஆயிடுச்சு சார். எத்தனை பொண்டாட்டி? ஜெமினி கேட்ட கேள்வியை நான் சரியாகவே உள்வாங்கலை. ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் +1 படிக்கிறான், பொண்ணு 9th அப்படின்னு சொன்னேன். முட்டாள், நான் உனக்கு எத்தனை பொண்டாட்டின்னு கேட்டேன் அப்படின்னு ஜெமினி தன்னோட குரலை உயர்த்தி கேட்குறாரு. நான் அதிர்ச்சியோட ஒரு பொண்டாட்டி தான் அப்படின்றேன். அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப கேவலமாக பார்க்குறாரு ஜெமினி. வாழ்நாளெல்லாம் ஒரே பொண்டாட்டி கூட வாழ்றது போரடிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. அவ்வளவுதான், சட்டுன்னு முழிப்பு தட்ட ஆரம்பிச்சிச்சு. எந்திரிச்சேன். இது என்ன கனவு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மொட்டை மாடி அறையை விட்டு வெளியே வந்தேன். மாடியில் என்னோட மனைவி மாலதி சரக் சரக்குன்னு துணிகளை உதறி காய வச்சுக்கிட்டு இருந்தா. என்னை பார்த்தவொன்ன, என்ன இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் முழிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டா. வித்தியாசமாக ஒரு கனவு கண்டேன், முழிப்பு வந்துருச்சு அப்படின்னு நான் கனவை சொல்ல ஆரம்பித்தேன். இந்த சமயத்தில் என்னோட மனைவியை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. மாலதி ஒரு கிராமத்து வாத்தியரோட மக. இந்த காலத்துலேயும் அவளுக்கு தீர்க்கமான சில நம்பிக்கைகள் இருக்குது. எந்த நவீன விஞ்ஞானமும் கேள்வி கேட்க முடியாத நம்பிக்கைகள் அவை. கதவுல சட்டையை மாட்டினா கடற்கரன் ஆயிடுவோம், நகத்தை கடிச்சு துப்புனா வீட்டில் சண்டை வரும், சாப்பிடும்போது தும்முனா சுண்டு வரல கழுவிட்டு சாப்பிடணும், ராத்திரி திருநாய் ஊழையிட்டுக்கிட்டே இருந்தா எங்கேயோ சாவு கன்ஃபார்ம், விக்கல் எடுத்தா உடனே ஊரில் இருக்கிற அவள் அம்மாவுக்கு ஃபோனை போட்டு, என்னம்மா என்னை நினச்சிக்கிட்டே இருந்தியா, காலையிலேருந்து ஒரே விக்க அப்படின்பா. எந்த தாய் தன்னோட மகள்கிட்ட நான் உன்னை நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவா? ஆமாம்மா, இப்போ தான் உன்னை பற்றி நினச்சேன், நீ ஃபோன் பண்ணிட்ட அப்படின்பாங்க அவங்களும். உடனே என்கிட்ட நான் சொன்னேன்ல அப்படின்பா. என்னை திருமணம் செஞ்சுட்டு வந்த பிறகு என் அம்மாவோட பழகி ஜோதிட நம்பிக்கையும் சேர்ந்துக்கிடுச்சு. வருஷத்துக்கு ஒரு முறை அம்மாவும் மாலதியும் வீட்டில் உள்ள அனைவரோட ஜாதகங்களையும் எடுத்துக்கிட்டு சோசியர்கிட்ட போய் சோசியர் சொல்கிற பரிகார பூஜைகள் எல்லாம் செய்வாங்க. அந்த வக்கர கிரகங்களுக்கு கவுண்டர் அட்டாக்கே கொடுப்பாங்க. இவ்வளோ நம்பிக்கை உள்ள என் மனைவி கிட்ட நான் அந்த கனவை சொல்லியிருக்கக்கூடாது. சட்டுன்னு துணி காய வைக்கிறத நிறுத்திட்டு மாலதி என்னை திகிலோட பார்த்தா. ஏங்க இப்படி காலங்காத்தால தலையில் கல்லை தூக்கி போடுறீங்களே அப்படின்னா. நான் எங்கடி கல்லை போட்டேன், கனவைத்தானே சொன்னேன். எப்போ கனவு கண்டீங்க? இப்போ தான், விடியங்காத்தால. அதில் பியூட்டி என்னன்னா கனவுலையும் விடியங்காத்தால தான். விடிய காத்தாலேயே விடிய காத்தால கனவா? கட்டாயம் பழிச்சிடும். கற்பகாம்பா தாயே, ஏம்மா என்னை இப்படி சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கபாலீஸ்வரர் கோயில் கோபுரத்தை நோக்கி நியாயம் கேட்க ஆரம்பிச்சிட்டா. ஏய், சும்மா பைத்திய மாதிரி பேசாத. போன வருஷம் இப்படித்தானே உங்களுக்கு கனவுல அடிக்கடி நாய் வந்துக்கிட்டே இருந்துச்சு? ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? அப்போ சோசியர்கிட்ட கேட்டதுக்கு தேய்பிற அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்கு உங்களை நெய் விளக்கு போட சொன்னார். நீங்கள் அதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை, முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. நான் போய் போட்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் வந்து விளக்கு ஏற்றாதனால உங்களை நாய் கடிச்சிச்சுல? ஆமாம். அப்புறம் 6 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் கனவுல அடிக்கடி பாம்பு வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம தோட்டத்தில் பாம்பு வந்துச்சுல? ஆமாம். ஜெமினி கணேசனுக்கு பலதாரம். அவர் உங்கள் கனவுல வந்து ஒரே பொண்ணோட வாழ்றது போரடிக்கலையான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? கட்டாயம் இன்னொருத்தி உங்கள் வாழ்க்கையில் வரப்போறா அப்படின்னு சொன்னப்பவே மாலதியோட தொண்டை அடைச்சிக்கிருச்சு. ஏய் லூசு அப்படி சொன்ன என்ன கண்கலங்க பார்த்துக்கிட்டு இருந்தா மாலதி. அத்தை அப்படின்னு சொல்லி என் அம்மா வேற துணைக்கு அழைச்சிக்கிட்டு படிக்கட்டில் இறங்கினான். நான் பல்ல விளக்கிட்டு முகம் கழுவிட்டு கீழே இறங்கி வந்தேன். அதுக்குள்ளே மாலதி என் அம்மா கிட்ட என்னோட கனவை சொல்லி முடிச்சிருந்தா. வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச என்ன என் அம்மாவும் பிள்ளைகளும்
2ஆம் மனைவியோட வந்த மாதிரியே பார்க்குற மாதிரி முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன நெருங்கின அம்மா, இந்த வயசுல ஏன்டா உனக்கு புத்தி இப்படி போகுது? ஜெமினி கணேசன் உன் கனவுல வந்து உன்னை 2வது கல்யாணம் பண்ணிக்க சொன்னாராமே அப்படின்னு சொன்ன உடனே நான் அதிர்ந்து போய் மாலதியை பார்த்தேன். சத்தம் கேட்டு தூக்கம் கலைஞ்சு அறையிலிருந்து எங்கள் அப்பா வந்துக்கிட்டு இருந்தாரு. என்ன இங்கே காலையிலே சத்தம்? உங்கள் பையன் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கனவு கண்டானா அப்படின்னு அம்மா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்பா சிரிப்போட பொண்ணு யாருடா அப்படின்னாரு. நீங்கள் வேறப்பா, கனவுல ஜெமினி கணேசன் வந்து ஒரே பொண்டாட்டி கூட வாழ்றது உனக்கு போரடிக்கலையான்னு கேட்டாருப்பா. அவ்வளோதான், இவங்க ஏற்றி ஏற்றி சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியும்டா. எப்பவும் பொம்பளைங்க சொல்கிறதுல 50% தான் உண்மை இருக்கும். என்ன மாமா நீங்கள், ஜெமினி கணேசன் கேட்டதுக்கு கிட்டத்தட்ட அதான அர்த்தம் அப்படின்னா மாலதி. கனவுல அவன் 2ஆம் கல்யாணம் கட்டிக்கிட்டானா என்ன? இல்லை, ஆனால் போன வருஷம் அவர் கனவுல அடிக்கடி நாய் வந்துச்சு. கனவுல நாய் அவரை கடிக்கலை, ஆனால் நெஜத்தில் கடிச்சிருச்சே. அந்த மாதிரி இதுவும் நடக்கும். இவர் வேற உயரமாக சிவப்பா அழகா இருக்காரு. உயரமாக சிவப்பா தாண்டி இருக்கேன், நான் எங்கடி அழகா இருக்கேன் அப்படின்னேன் நானும். சரி, இப்போ என்ன பண்ணணுங்கிற அப்படின்னாரு அப்பா. நம்ம சோசியரை போய் பார்ப்போம், அவர் ஏதாச்சும் பரிகாரம் சொல்வார் அப்படின்னா அம்மா. ஒரு நாள் தானே கனவு வந்திருக்கு, மறுபடி வந்தால் பார்ப்போம், எல்லாரும் போய் வேலையை பாருங்க அப்படின்னாரு அப்பா. அம்மா கிட்ட நான் வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்தை 7-8 தடவை பார்த்துருக்கேன். என் கனவுல ஜெமினி கணேசன் வரல, இவன் கனவுல வந்திருக்காரு பாரேன். எல்லாத்துக்கும் ஒரு யோகம் வேணும் அப்படின்ட்டு போய்கிட்டு இருந்தா. அப்பா என்ன பொறாமையா பார்த்தாரு. காலம் போன காலத்துல ஆசையப்பாரு அப்படின்ட்டு மாலதியோட சமையலறைக்கு போனா அம்மா. அன்னைக்கு ராத்திரி மாடி அறைக்கு தலையணையோட மாலதி வர ஆரம்பிச்சா. நான் ஆச்சரியத்தோட, என்னடி எப்பவும் கீழே தானே படுப்ப அப்படின்னு கேட்டேன். உங்க அம்மா இனிமே என்னை கீழே படுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. மேலே தனியா படுத்திருக்கான்ல, அதான் கண்ட கண்ட கனவெல்லாம் வருது. இனிமே நீயும் மேல் ரூம்லேயே படுத்துக்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா மாலதி. ஏங்க, நான் உங்களுக்கு போர் அடிச்சிட்டேனா அப்படின்னு கேட்டா மாலதி. சீ பைத்தியம் அப்படின்னேன். 40 வயசுக்கு மேலே ஆம்பளைங்களை ஷார்ப்பாக வாட்ச் பண்ணணுமா. அப்போ ஆம்பளைங்களுக்கு புதுசாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆகுதாமே. ஏதோ புக்கில் போட்டிருந்ததா அத்தை சொன்னாங்க. இங்கே பாரு, என் மேலே உனக்கு சந்தேகம் ஏதாச்சும் இருக்கா? இல்லை, ஆனால் கொஞ்ச நாளாக உன் நடவடிக்கையே சரியில்லை. என்ன சரியில்லை? 7-8 மாசமா நீங்கள் ஸ்லிம் ஃபிட் சட்டை, ஜீன்ஸு எல்லாம் போட்டுக்கிட்டு சின்ன பையன் மாதிரி ஆஃபீஸ் போகிறீங்க. முன்னாடிலாம் வாரத்துக்கு ஒரு நாள் தான் சேவ் பண்ணுவீங்க. இப்போல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேவ் பண்ணுறீங்க. திடீர்னு உங்கள் கணவர் தங்கள் தோற்றத்தில் மிகுந்த அக்கறை காட்டினால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு புக்கில் வேற போட்டிருந்தான். மாலு, தோற்றத்தில் திடீர்னு அக்கறை காட்டுறேன் தான். அதுக்கு காரணம் வயசாகுது அப்படிங்கிறத நம்ம மனசு ஏற்றுக்கிறது இல்லை. அதனால சின்ன பையன் மாதிரி காமிச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறேன். நரமுடியெல்லாம் தெரியுது, அதனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேவ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சந்தேக கண்ணோட பார்க்காத மாலு. சமாதானம் ஆன மாதிரி தெரில. திரும்பி படுத்துக்கிட்டா. விடியற் காலையில் மறுபடியும் அதே கனவு. இந்த வாட்டி ஜெமினி கணேசன் மாமி மெஸ்ஸில் என்னோட பொடி தோசை சாப்பிட்டுக்கிட்டு பேசினார். இப்போ பாட்டு பாடவா ஜெமினி கணேசன் இல்லை, உன்னால் முடியும் தம்பி ஜெமினி. தெப்பக்குளத்தில் விட்ட இடத்துலேருந்து பேச ஆரம்பித்தார். மிஸ்டர் ஸ்ரீராம், ஒரே பொண்ணு கூட வாழ்க்கை நடத்திக்கிட்டு, ஒரே பொண்ணுக்கு புடவை வாங்கி கொடுத்துக்கிட்டு, ஒரே சாம்பாரை சாப்பிட்டுக்கிட்டு, சே இதெல்லாம் ஒரு லைஃபா அப்படின்னாரு. எனக்கு புரியுது சார், ஆனால் இப்போல்லாம் பெண்களை பாதுகாக்கிறதுக்கு நிறைய புது புது சட்டம்லாம் வந்துருச்சு. ஒரு பொண்ணோட மனசில் நெருடல் இருக்கிற மாதிரி உத்து உத்து பார்த்தா கூட அவனை ஜெயிலில் தூக்கி போடலாம்னு சட்டம் சொல்லுது. அப்புறம் குடும்ப வன்கொடுமை தட்டு சட்டம்னு ஒன்று இருக்குது. அதுபடி மனைவி மனம் புண்படுற மாதிரி நடந்துக்கிட்டோம்னா கணவனை உள்ளே தூக்கி போடலாம். ஆத்தாடியோ, இருந்தாலும் சொல்கிறேன் கேளு. 40 வயசுக்கு அப்புறம் நமக்கு வயசான மாதிரியே ஃபீலிங் வரும். நீ மட்டும் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாரு, சின்ன பையனாட்டம் ஆயிடுவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தப்பவே கனவு கலைந்து திடுக்கிட்டு எந்திரிச்சேன். என் உடல் அசைவில் என் தோளில் சாஞ்சிருந்த மனைவியும் விழிச்சுக்கிட்டா. ஏன் உங்களுக்கு இப்படி வேக்குது? ஜெமினி மறுபடியும் கனவுல வந்தாரா? என்ன சொன்னாரு? சொன்னேன். இந்த ஜெமினி கணேசனுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? கடவுளே, ஏண்டாப்பா இப்படி என்னை சோதிக்கிற? இந்த தடவை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோவேன்னு சொல்லிட்டாரா? அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் ஒன்றும் சொல்லலை. ஏன் வாயை திறந்து அதெல்லாம் முடியாது தப்புன்னு சொல்ல வேண்டியது தானே? வாயை மூடிக்கிட்டு அம்முக்குனி மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்களா? உங்கள் மனசுக்குள்ள அந்த ஆசை இருக்குது, அதான் திரும்ப திரும்ப ஜெமினி கணேசன் கனவாக வருது. உள் மனசு ஆசைகள் தான் கனவாக வரும்னு ஒரு புக்கில் போட்டிருந்தான். ஏய், புக்குன்னு சொல்லி ஏண்டி என் உயிர் எடுக்கிற அறிவு கட்ட முண்டோம் அப்படின்னா கோவத்தோட.
ஐயோ! முன்னாடி எல்லாம் நான் என்ன சொன்னாலும் புடிச்சு வச்ச பிள்ளையார் மாரி கம்முன்னு உட்காந்துருப்பீங்க. இப்ப திட்டலாம் ஆரம்பிச்சுட்டீங்க. "அத்தை" அப்படின்னு சத்தமா எங்க அம்மாவ கூப்பிட்டுக்கிட்டே மாலதி எழுந்து வேகமா கதவ திறந்துகிட்டு போனா. இந்தியா, பாகிஸ்தான் எல்லையில படைத்தளபதிகள் தீவிரமா மேப்ப பார்க்குற மாரி சோசியர் என்னோட ஜாதக கட்டங்கள நெடுநேரமா பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் என்னோட முகத்தையும் ஜாதகத்தையும் மாறி மாறி உத்து பார்த்தாரு. நான் மனசுக்குள்ள இந்த ஆளு என்ன குண்ட தூக்கி போட போறானோ அப்படின்ட்டு திகிலோட பார்த்துக்கிட்டு இருந்தேன். இறுதியில ஒரு முடிவுக்கு வந்தாரு சோசியர். உங்களுக்கு எத்தனை நாள் அந்த மாதிரி கனவு வருது அப்படின்னாரு. இப்பதான் சார் 2 நாளா. ம் 2 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் ஆகாத பொண்ணு யாராச்சும் உங்க ஆபீஸ்ல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காங்களா? ஆமா சார். சோசியர் எப்படி அப்படிங்கிற மாதிரி என்னோட அம்மாவையும் மனைவியும் பார்த்துக்கிட்டே அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னாரு. நானும் வெள்ளந்தியா சாவித்திரி அப்படின்னேன். சாவித்திரியா அப்படின்னு சோசியர், அம்மா, மாலதி 3 பேரும் கத்துன கத்தல்ல எனக்கு வெலவெலத்து போயிருச்சு. அப்புறம் தான் சாவித்திரியும் ஜெமினி கணேசனோட மனைவிங்கிறது நினைவுக்கு வந்துச்சு. சோசியர், அந்த பொண்ணு அழகா இருக்குமா அப்படின்னாரு. நான் தயக்கமா மாலதியை பார்த்தேன். பரவாயில்ல சொல்லுங்க. டாக்டர்கிட்டையும் சோசியர்கிட்டையும் உண்மையை மறைக்கக்கூடாது. அட்டகாசமா இருப்பா சார். அதுலயும் மூக்குல ஒரு மச்சம் இருக்கும் பாருங்க, சான்ஸே இல்லை. அந்த மச்சத்தை பார்த்த அத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு கவிதை எழுதி சட்டை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு திரியிறாங்க. அப்ப என் மனைவி பார்த்த பார்வையில என்னை உயிரோடு எரிப்பதற்கு போதுமான அளவு நெருப்பு இருந்துச்சு. ஸோ இதுதான் பிரச்சனை அப்படின்ட்டு என்னோட ஜாதகத்தை உத்து பார்த்தாரு. ஐ காட் இட் அப்படின்ட்டு அது மேலே நங்குன்னு குத்துனாரு. என்ன சோசியரே அப்படின்னா மாலதி. உங்கள் கனவை சிம்ம லக்கணம், உத்திராடம் நட்சத்திரம். ஜெமினி கணேசனும் அதே சிம்ம லக்கணம், உத்திராடம் நட்சத்திரம் தான் அப்படின்னு சோசியர் சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் வாட் அப்படின்னு அதிர்ச்சியில் எந்திரிச்சு நின்றுட்டோம். சில வினாடிகளுக்கு என்ன கண்கலங்க பார்த்தா மாலதி. நான் உங்களுக்கு என்னங்க குறை வச்சேன்னு ஆரம்பிச்சிட்டா. ஒன்றுமே நடக்கலையேடி, நீ ஏண்டி நான் 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரியே பேசுகிற அப்படின்னு கேட்டேன். அதான் ஜாதகம் சொல்லுதே. ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்து அவருக்கு 2ஆம் கல்யாணம் இருக்குமான்னு சொல்ல முடியுமா சோசியரே அப்படின்னா அம்மா. ஃபேஸாக சொல்லலாம். சுக்கிர நாடிங்கிறது புத்தகத்தில் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஒருத்தரோட ஜாதகத்தில் 7வது இடம்தான் லைஃப் பார்ட்னருக்கான இடம். 7க்குரிய கிரகம் எத்தனை கிரகங்களோட இருக்குமோ அவனுக்கு அத்தனை தாரம் சொல்லுவாங்க. நான் ஆர்வத்தோட என் 7ஆம் கிரகம் எத்தனை கிரகங்களோட சேர்ந்துருக்கு சார் அப்படின்னு கேட்டேன். சோசியர் என்னை முறைச்சு பார்த்தாரு. மாலதி என் தொடையில கில்ல நான் வலியோட சோசியரை பார்த்து அசடு வழியாக சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். சோசியர், கோச்சார ரீதியாக பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு 5 நிமிஷம் ஜாதகத்தோட டெக்னிக்கல் டீட்டெயிலை மட்டும் சொல்லி இறுதியாக உங்கள் புருஷன் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான அறிகுறி எல்லாம் தெரியுது அப்படின்னாரு. இதுக்கு பரிகாரம் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. கையில் என்ன மோதிரம் போட்டிருக்கீங்க அப்படின்னாரு. நான் கையை நீட்டினேன். மோதிரத்தை பார்த்து முகம் மாறின சோசியர், 2 கல் மோதிரம் போட்டிருக்காரு, அதான் பிரச்சனை. 1 கல் மோதிரம் போடுங்க, எல்லாம் சரியாயிடும். ஆனால் வெளியில் வாங்கி விற்கிற கல்லில் தோசை இருக்கும். தோசை நிவர்த்தி பண்ண கல்லை நானே மோதிரம் செஞ்சு ரெடிமேடாக வச்சுருக்கேன். அதை போடுங்க, 5000 ரூபா செலவாகும் அப்படின்னு சொன்னார். நான் அதிர்ச்சியோட மாலதியை பார்த்தேன். அது பரவாயில்ல, கனவுல ஜெமினி கணேசன் வராமல் இருக்கிற மாதிரி நல்லா பூஜை பண்ணித்தாங்க அப்படின்னா அவ. அன்னைக்கு ராத்திரி மாலதி கொடுத்த மோதிரத்தை என் விரலில் மாட்டிட்டு வானை நோக்கி கையெடுத்து கும்பிட்டுட்டு, கடவுளே இனிமே இவர் கனவுல ஜெமினி கணேசன் வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டா. மறுநாள் காலையில் எந்திரிச்சப்ப ஏற்கனவே முழிச்சிருந்த மாலதி ஆர்வத்தோட, கனவுல ஜெமினி கணேசன் வந்தாரா அப்படின்னு கேட்டா. வரலை அப்படின்னேன். அப்பாடா கடவுளே அப்படின்னு கணத்தில் போட்டுக்கிட்டா. நல்ல மோதிரம் மாலு, ஜெமினி கணேசன் வராது மட்டும் இல்லை, கடவுளே கனவுல வந்துட்டாரு. அப்படியா அப்படின்னா மாலதி முகம் மலரம. வள்ளி தெய்வானையோட சாட்சாத் முருகப்பெருமானே வந்துட்டாரு. என்ன ஒரு தரிசனம் அப்படின்னு நான். அடுத்த வினாடியே என் மனைவி மயக்கம் போட்டு பொத்துன்னு கீழே விழுந்தா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேங்க. நன்றி, வணக்கம்.